வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். வெல்கம் டு மை திரைக்ராஃப்ட் சேனல். இந்த வீடியோவில் நாம் விஎஸ்டிசியில் எடிட் பண்ணுற வீடியோஸ்க்கு எப்படி டைட்டில் சப்டைட்டில் எல்லாம் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 2 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் டைட்டில், செகண்ட் பார்ட்டில் சப்டைட்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல போன வீடியோவோட ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். போன வீடியோவில் ஒரு வீடியோ கிளிப், பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு ஆடியோ கிளிப், ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல்ல அதை பார்த்துடுங்க. ஏன்னா சாப்டர் வைஸ் வீடியோஸ் ஒரு ஃப்ளோவில் வரதுனால ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்த்தா உங்களுக்கு எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவுக்கு அதே ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி டைட்டில்ஸ், சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணலாம். யூஸ்வலி ஒரு வீடியோவோட இன்ட்ரொடக்ஷனுக்கு, டாபிக் ஹெட்டிங்ஸ்க்கு இல்லை செக்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்குன்னு டைட்டில் கொடுப்போம். இப்போ இங்கே இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் டைட்டில் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸையும் கொஞ்சம் நகர்த்தி இப்படி வைக்கிறேன். இப்போது டைட்டில் க்ரியேட் பண்ண நாம் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதை டைம்லைனில் ஆட் பண்ணுறதுக்கு நாம் எடிட்டர் டேப், ஆட் ஆப்ஜெக்ட்ஸில் இந்த டி ஃபார் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருந்தும் டீயை கிளிக் செஞ்சு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். நான் இங்கேருந்து அதை சூஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பேஜுக்கு ஓகே கொடுக்குறேன். இப்போது மவுஸை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணி இப்படி சென்டரில் வைக்கிறேன். நான் மவுஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்த உடனேயே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டைம்லைனில் க்ரியேட் ஆகிடும். அது வீடியோவோட ஃபுல் டியூரேஷனுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வீடியோவுக்கு முன்னாடி டைட்டில் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகணும்னா அதை இப்படி ட்ராக் பண்ணி வீடியோவுக்கு முன்னாடி சின்னதாக வைக்கிறேன். இப்போ இங்கே டைட்டில் டைப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் டைட்டில் டைப் பண்ணணும்னா டைம்லைனில் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகி இருக்கணும். எப்பவுமே நாம் எந்த ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை இப்படி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ளேஹெட் அதுக்கு மேலே இப்படி வச்சா தான் நம்மளால் அந்த ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ளேஹெட்டையும் அதுக்கு மேலேயே வைக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கேன்வாஸ் ஏரியாவில் தெரியுது. இதுவே இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாமல் ப்ளேஹெட் அதுக்கு மேலே வச்சாலும் இல்லை டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஹெட்டை வேறு எங்கேயாவது வச்சாலும் டெக்ஸ்ட் பாக்ஸ் கேன்வாஸ் ஏரியாவில் தெரியாது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கேன்வாஸில் தெரிஞ்சால் தான் நம்மளால் டைட்டில் டைப் பண்ண முடியும். அதுக்கு நாம் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ளேஹெட் மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நாம் டைரெக்டாக மவுஸில் கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணலாம். இல்லை ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் போய் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் டைம்லைனில் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். டைம்லைனில் நாம் ப்ளேஸ் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லை, இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ளேஹெட்டை கரெக்டாக பொசிஷன் பண்ணால் தான் நமக்கு டெக்ஸ்ட் இல்லை டைட்டிலுக்கு தேவையான மற்ற டூல்ஸ் நமக்கு எடிட்டர் டேபில் ஆக்டிவ் ஆகும். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டில் ப்ளேஹெட்டை வைக்கிறேன். எடிட்டர் டேபில் ஃபாண்ட் டைப், சைஸ், கலர்னு எல்லா டூல்ஸும் ஆக்டிவாக இருக்குது. இதுவே நான் இங்கே இதை பொசிஷனில் வைக்கலைன்னா எடிட்டர் டேபில் பாருங்கள், எதுவுமே ஆக்டிவாக இருக்காது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஆனால் ஒரு பிகினருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது டைட்டில் டைப் பண்ணலாம். நான் இந்த வீடியோவுக்கு வேவ்ஸ்னு டைட்டில் தரேன். அடுத்து ஃபாண்ட்டோட சைஸ், டைப், கலர் செட் பண்ணலாம். இப்போ ஃபாண்ட் நான் ஏரியல் ரவுண்டட் எம்டி போல்ட் செட் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் சிங்கிள் லைனில் வர மெயின் டைட்டில்னால் 70 to
90 பாயிண்ட் வைக்கலாம். கலர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நாம பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் கலரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது முக்கியம். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு ஒயிட் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒயிட் கொடுக்குறேன். அலைன்மெண்ட் இது மாதிரி சிங்கிள் லைனில் வர டைட்டில்னா ஸ்க்ரீனில் சென்டரில் அலைன் பண்ணுறது தான் பெஸ்ட். அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் செட் த ஆப்டிமல் ஆப்ஜெக்ட் சைஸை கிளிக் பண்ணலாம். அடுத்து இங்கே ஹரிசான்டல் அலைன் சென்டரையும் வெர்டிக்கல் அலைன் சென்டரையும் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்டு சென்டரில் அலைன் ஆகிடும். இப்போ இந்த டைட்டில் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும்னு செட் பண்ணணும். அதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டியூரேஷனுக்கு போய் இங்கே டியூரேஷன் இப்போது 1 செகண்ட் 7 மில்லி செகண்ட் இருக்குது. அதை 3 செகண்ட்க்கு செட் பண்ணுறேன். பெர்ஃபெக்டாக அலைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு தேவையான எல்லா டைட்டில்ஸையும் இதே போல் கிரியேட் பண்ணலாம். அடுத்து சப்டைட்டில்ஸ். நாம் வீடியோவில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே சப்டைட்டிலாக கொடுக்கறது வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சில சமயத்தில் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் நாம் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் தெளிவாக இல்லாமல் போகலாம். இல்லை நாம் என்ன தான் தெளிவாக பேசினாலும் நம்ம அசென்ட் அதாவது உச்சரிப்பு சிலருக்கு புரியாமல் போகலாம். இந்த மாதிரி சமயத்தில் சப்டைட்டில் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்டைட்டில் எப்போவுமே வேறு லாங்குவேஜில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெலிகிராஃப் சேனலையே எடுத்துக்கலாமே. வீடியோவில் நான் தமிழில் பேசுகிறேன், சப்டைட்டில் இங்கிலீஷில் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நாம் ரொம்ப அதிக அளவிலான ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும். எஸ்பெஷலி தமிழ் வாய்ஸ்க்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் கொடுத்தா நான் தமிழ் வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் ஒரு டைலாக் ஆரம்பித்து முடிகிற டைமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலும் ஆரம்பித்து முடிகிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் வீடியோ நம்ம வாய்ஸ் ஓவர் சப்டைட்டில் 3 சிங்க் ஆகும். அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற நம்ம சேனல் வீடியோஸ்லேருந்து எடுத்த இந்த இமேஜஸ். விஎஸ்டிசியில் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். விஎஸ்டிசியில் சப்டைட்டில் ஆட் பண்ண 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சப்டைட்டிலை ஒரு ஃபைலாக டைரெக்டாக வீடியோவில் ஆட் பண்ணுறது. ரெண்டாவது டெக்ஸ்ட் எடிட்டரில் மேனுவலாக சப்டைட்டிலை டைப் பண்ணுறது. இப்போ நாம் 2 மெத்தடையும் 1 பை 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம வீடியோ மேலே டைரெக்டாக சப்டைட்டில் ஃபைலை ஆட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நாம் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இந்த சப்டைட்டில் ஃபைலுக்குன்னு ஒரு ஃபைல் அண்ட் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் பண்ணால் தான் இது வேலை செய்யும். ஃபைல் என்னென்னா சப்ரிப் சப்டைட்டில் ஃபைல், ஷார்ட்டாக எஸ்ஆர்டி ஃபைல்னு சொல்லலாம். இது டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். ஆனால் டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .txt வேறஸ் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .srt. இப்போ ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா முதல்ல சப்டைட்டிலோட சீக்வன்ஸ் நம்பர், அடுத்த லைனில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைமிங், அதாவது இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எப்போ ஆரம்பித்து எவ்வளோ டைமுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற டைம், கடைசியில் ஸ்க்ரீனில் என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அந்த வேர்டிங்ஸ். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எஸ்ஆர்டி ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இப்போது இந்த எஸ்ஆர்டி ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு நோட்பேட் இல்லை டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே சொன்ன ஃபார்மேட்டில் சப்டைட்டில் ரெடி பண்ணுங்க. ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டை இங்கே காப்பி பண்ணி நோட்பேட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் ஆஸ் செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் நான் waves.srtன்னு கொடுக்குறேன். இந்த சேவ் ஆஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணணும். இங்கே என்கோடிங் UTF-8 டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கு. செலக்ட் ஆகலைன்னா இந்த லிஸ்ட்டில் மறக்காமல் அதை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தா எஸ்ஆர்டி ஃபைல் ரெடி.
இப்போ இந்த ஃபைலை வீடியோவில் ஆட் பண்ணலாம். அதுக்கு டாப் மெனுவில் எடிட்டர் டேப்பில் ஆட் ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட்டில் சப்டைட்டில் செலக்ட் பண்ணணும். அந்த ஃபைலை நாம் இங்கே சூஸ் பண்ண வேணாம். இங்கே செலக்ட் பண்ணால் சப்டைட்டில் சரியாக சிங்க் ஆகாது. அதை அலைன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நாம் நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். அதனால் இதுக்கு கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்க்கும் ஓகே கொடுங்க. இப்போ உங்கள் வீடியோ மேலே ஒரு சப்டைட்டில் பாக்ஸ் இப்படி ட்ராப் பண்ணணும். நான் மவுஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்த உடனேயே ஒரு சப்டைட்டில் ஃபைல் டைம் லைனில் க்ரியேட் ஆகிடும். அதை வீடியோ கிளிப்போட லென்த்துக்கு இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த பாக்ஸை நீங்கள் எங்கே வேணும்னாலும் வைக்கலாம். ஆனால் யூஸ்வலாக நாம் சப்டைட்டில்ஸை பாட்டமில் தான் டிஸ்பிளே பண்ணுவோம். அப்போ தான் வியூவர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக வீடியோவை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் சப்டைட்டில் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே எடிட் சப்டைட்டில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் கீழே லோட் சப்டைட்டில்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணி ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருந்த எஸ்ஆர்டி ஃபைலை ஓப்பன் பண்ணி ஓகே கொடுக்குறேன். சப்டைட்டில்ஸ் இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதுக்கு ஃபாண்ட் செட் பண்ணலாம். ஃபாண்ட் டைப் இங்கே நாம் டைட்டிலுக்கு சூஸ் பண்ண ஏரியல் ரவுண்டட் எம்டி போல்டில் இருக்குது. நான் சப்டைட்டிலுக்கும் அதே கொடுக்குறேன். ஃபாண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோ பேக்ரவுண்டுக்கு எல்லோ சூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெசல்யூஷனுக்கு 28லேருந்து 36 கொடுக்கலாம். நான் 36 கொடுக்குறேன். அடுத்து சப்டைட்டிலை ஸ்க்ரீனுக்கு சென்டர் பண்ணணும். அதுக்கு சப்டைட்டில் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸில் இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை சென்டருக்கு செட் பண்ணணும். அதே மாதிரி வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டையும் சென்டருக்கு செட் பண்ணால் டெக்ஸ்ட் சென்டரில் அலைன் ஆகும். அவ்வளோதான். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சப்டைட்டிலோட வீடியோ பெர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது இல்லை? இப்போது ரெண்டாவது மெத்தடை பார்ப்போம். இதில் நாம் சப்டைட்டிலை எடிட்டர்லேயே மேனுவலாக டைப் பண்ணுவோம். அதை பண்ணுறதுக்கு முதல்ல ஏற்கனவே இருக்கிற சப்டைட்டில் லேயரை நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரி எடிட்டர் டேப்பில் ஆட் ஆப்ஜெக்ட் சப்டைட்டில்ஸ் கிளிக் செஞ்சு இந்த ஸ்க்ரீனை கேன்சல் பண்ணி இங்கே ஓகே கொடுத்துட்டு வீடியோ மேலே சப்டைட்டில் பாக்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போது ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் சப்டைட்டில் ஆப்ஜெக்ட் செட்டிங்கில் எடிட் சப்டைட்டில்ஸ் கிளிக் செஞ்சு இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் மேனுவலாக சப்டைட்டிலை மேலே சொன்ன அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும். ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்டில் நான் வச்சுருக்கிறதுனால அதை காப்பி பண்ணி டெக்ஸ்ட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-A, கண்ட்ரோல்-C, இங்கே கண்ட்ரோல்-V. சப்டைட்டில்ஸ் டைப் பண்ணி முடித்த பிறகு ஓகே கிளிக் பண்ணலாம். அவ்வளோதான், டன். இப்போது வீடியோ ப்ளே பண்ணினா நீங்கள் டைப் பண்ண சப்டைட்டில்ஸ் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த திரைக்ராஃப்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது சாப்டர் 5. இதில் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.